வணக்கம். இன்னைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அருகில பாப்பாத்தி மற்றும் கருப்பாயி அம்மன் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. என்ன கேட்டீங்கன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜாதி எதிர்த்த பெண் தெய்வங்களாக நான் இவங்களை பார்க்குறேங்க. இவங்களுடைய வரலாறை பார்க்கலாம் வாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாப்பாத்தி மற்றும் கருப்பாயின்னு இரண்டு சிறுமிகள் இருக்காங்க. பாப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். கருப்பாயி பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்காங்க. இந்த பாப்பாத்தி குடும்பத்தினர் இந்த கருப்பாயோட நீ சேரவே கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்போட இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல தீண்டாமையும் ஜாதிய கொடுமைகளும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்ததால நீ அந்த பொண்ணு கூட பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடோட வச்சிருக்காங்க இந்த பாப்பாத்திய. ஆனா பாப்பாத்தியும் கருப்பாயும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி ரொம்ப சந்தோஷமாக தோழிகளாக இரண்டு பேரும் ஒன்னா விளையாடுறது, எல்லாம் ஊரெல்லாம் சுத்துறதுன்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த ஊர்ல பஞ்சம் ஏற்படுது. அந்த வருடத்துல போதுமான மழை பொழியாத ஊர்ல விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போகுது. விவசாயம் பண்றவங்க எல்லாருமே பட்டினியால வாடுறாங்க. அப்பதான் ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா பட்டினியாலேயே இறந்து போயிடுவோம். அதனால அவங்கவுங்க ஒவ்வொரு நகரத்துக்கு போயிட்டு தங்களுக்கு வேண்டிய பொழப்ப நடத்திக்கலாம். மதுரை பக்கமோ கும்பகோணம் பக்கமோ போயிட்டு ஒரு நகர்ப்புறத்துக்கு போயிட்டு தங்களுக்குன்னு ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ முதல்ல கருப்பாயியோட குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தான் முதல்ல ஊரை விட்டு கிளம்புறாங்க. அவங்களோட வீடெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை. ஆனா அதெல்லாம் விட கருப்பாயிக்கு பாப்பாத்திய பிரிய போறோன்ற மனவேதனை மிகவும் உச்சத்துல இருக்கு. அப்போ கருப்பாயி தன்னோட குடும்பத்தினர்கிட்ட கேட்கிறா, பாப்பாத்திய நம்மள கூடயே கூப்பிட்டுக்கலாம், நான் அவளை பிரிஞ்சு வரத்துக்கு எனக்கு மனசே இல்லை அப்படின்னு ரொம்ப கெஞ்சரா. ஆனா விடமாட்டுறாங்க. அப்படி இல்லையா என்ன பாப்பாத்தி வீட்டுல விட்டுருங்க, நான் பாப்பாத்தி வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அடம் பிடிச்சு ஓடுறா. ஆனா கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுட்டு போறாங்க. அதே போல இந்த சைட்ல பாப்பாத்தி வீட்டுல பாத்தீங்கன்னா, நான் என்ன கருப்பாயி வீட்டு கூட விட்டுருங்க, நான் அவங்களோட போயிடுறேன், என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது, அவளோட நெருங்கிய தோழி அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஆனா பாப்பாத்தியோட வீட்டுல அவங்க பாப்பாத்திய பூட்டி வச்சுட்டு வீட்டு அவசரஸ் மாதிரி வீட்லயே பூட்டி வச்சிடுறாங்க. கருப்பாயி குடும்பத்தினர் கருப்பாயை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. இருட்டிடுது. ஒரு காட்டு பகுதியில இருக்காங்க. அங்க ஒரு இடம் பார்த்து எல்லாம் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து படுத்து உறங்குறாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர களைப்பு. ஏன் அவங்கள இழுத்துட்டு வந்த மாடு கூட கண் அசந்து தூங்குது. நள்ளிரவு ஆகுது. கருப்பாயி சுத்தி பாக்குறா. அவங்க உறவினர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு தூக்கமே வரல. பாப்பாத்திய பார்க்கணும் அப்படின்ற எண்ணம். மிகவும் மனவேதனையில இருக்கிற கருப்பாயி எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து தப்பிச்சு அங்கிருந்து பாப்பாத்தி இருக்கிற ஊர் பக்கமா நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு, பல மிருகங்கள் இருக்கும். ஆனா அந்த ஆபத்தை எல்லாம் பொருட்படுத்தாத பாப்பாத்தி இருக்கிற கிராமத்தை நோக்கி ஓட தொடங்குறா. அப்ப இவ ஓடி போயினே இருக்கும் போது நடுவுல ஒரு உருவத்தை பாக்குறா. யார் அது அப்படின்னு அப்படி பயத்தோட கிட்ட போறா. பார்த்தா பாப்பாத்தி. எப்படி கருப்பாயி இங்க இருந்து அவ குடும்பத்தினருக்கு தெரியாத ஓடி வந்திருக்காளோ அதே மாதிரி தன்னை பூட்டி வச்சிருந்த பாப்பாத்தியும் அங்கிருந்து தப்பிச்சு கருப்பாயை பார்க்க ஓடி வந்திருக்காங்க. இரண்டு பேரும் நடு வழியில சந்திக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் மீண்டும் பாப்பாயி இருக்கிற ஊர் பக்கமா போனாலும் கருப்பாயை சேர்த்துக்க மாட்டாங்க, கருப்பாயி இருக்கிற பக்கமா பாப்பாத்தி வந்தாலும் பாப்பாத்தியை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப இரண்டு பேரும் நம்ம ஒன்னா இருந்தா நம்மள வாழவே விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனவேதனையில தற்கொலை பண்ணி இரண்டு பேரும் இறந்து போறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. பாப்பாத்தி அவங்க வீட்டுல இந்த பாப்பாத்தி காணுமே அப்படின்னு அவங்க குடும்பத்தினரும் தேடிக்கிட்டு வராங்க. கருப்பாயி குடும்பத்தினரும் எங்க இந்த பொண்ணு அப்படின்னு தேடிட்டு வராங்க. இரண்டு குடும்பத்தினரும் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பழஞ்ச கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இரண்டு குழந்தைகளும் குதிச்சு இறந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்போதான் அந்த இரண்டு சமூகத்தினரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த இரண்டு குழந்தைகளும் ஒன்றாகவே வச்சு புதைச்சு அங்க ஒரு கோயில் அமைத்து இரண்டு சமூகத்தினரும் அந்த குழந்தைகளை வழிபாடு செய்யறாங்க. இந்த வரலாறுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீண்டாமை கொடுமையால இரண்டு குழந்தைகள் தங்களோட உயிரை மாய்த்து தெய்வங்களாகியிருக்காங்க. ஆனா இன்றளவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த சமூகத்துல இருக்கு நம்ம கேள்விப்படும் போது மனம் மிகவும் வேதனைப்படுகிறதுங்க. இனிமேலாவது பாப்பாத்தி மற்றும் கருப்பாயி அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இந்த ஜாதிய வன்கொடுமைகள் போன்ற பிரச்சனைகள் நிகழாது இருக்க வேண்டும். நன்றி.